வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியிலிருந்து இன்று காலை சடலம் ஒன்று சூட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்டவர் 26 வயதுடைய இந்திரராசா நந்தகுமார் என்று அவரின் சகோதரி அடையாளம் காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை புறப்படமாக கொண்ட இவர் வவுனியா தோணிக்கல் பகுதியில் தனது சகோதரியுடன் கடந்த 13 வருடங்களாக வாழ்ந்து வந்துள்ளார். வவுனியா நகர பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதியாக கடமையாற்றி வந்த இவரை கடந்த 13ஆம் தேதி வவுனியா நகர பகுதியில் வைத்து இனம் தெரியாத நபர்கள் கடத்திச் சென்றதாக வவுனியா காவல் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. 10 நாட்களாக தடுத்து வைத்து இவர் மிகவும் மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதாக இவரின் உடலில் இருக்கும் காயங்களை வைத்து வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு 9:30 மணியளவில் வவுனியா பண்டாரிக்குளம் குளக்கட்டுக்கு அருகாமையில் இவர் கொண்டுவரப்பட்டு சுடப்பட்டிருப்பதாகவும் வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலையில் இவர் சுடப்பட்டுள்ளார். கையின் 2 பெருவிரல்களும் கட்டி வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டமைக்கான அடையாளங்கள் காணப்படுகிறது என்றும் காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் தெரிவித்துள்ளனர்.